ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். எப்படி இருந்த கிச்சன் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் இன்றைக்கி 8:45க்கு கடைக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது தாங்க. அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்தா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஐடியா வந்துச்சுன்னு இருக்கவே இருக்குது. நம்ம இட்லி மாவில் எதையாவது போட்டு ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் காரப்பணியார மாதிரி பண்ணலான்னு கடுகு எல்லாமே வெங்காயம் மல்லி இலை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அந்த மாவுக்குள்ளே கேரட்டையும் துருவி போட்டு வதக்கின ஐட்டத்தையும் உள்ளே போட்டு அழகாக ஒரு பணியாரம். இதுக்கு வந்து பேர் வந்து காரப்பணியாரம்னு வைக்கலாம், கேரட் பணியாரம்னு வைக்கலாம். ஆனால் என் பொண்ணு சூப்பராக ஒரு பேர் வச்சுட்டா, கருவேப்பிலை பணியாரமாக. வாயில் ஒரு 10 கருவேப்பிலை வந்துட்டு அப்படின்னுட்டா. சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் ஒன்றுங்க, இட்லியை கண்டுபிடிச்சவன் இறைவன், தோசையை கண்டுபிடிச்சவன் தோழன். இந்த 2 பேரையும் வாழ்க்கையில் மறந்துடாதுங்க. இந்த மாவு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பாதி குடும்பங்களில் இருள் சூழ்ந்துருக்குங்க. ஆனால் சூப்பராக நம்ம கடையில் மீதி இருந்த ஒரு சட்னியை வச்சு இன்றைக்கி நைட்டு டின்னரை சூப்பராக முடிச்சாச்சு.